வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம் அட்லாண்டாவிலிருந்து பக்கத்தில் இருக்கிற டென்னசி மாநிலத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ரோட்டில் கார்கள் எப்படி அழகாக ஸ்மூத்தாக போகுதுன்னு பாருங்கள். கும்பர்லாண்ட் என்கிற இடத்துல இயற்கை சூழலுக்கு நடுவில் இருக்கிறது தாங்க இந்த ஈஷா கிராமம். ரொம்பவே அழகான இயற்கை சூழ்ந்த அடர்ந்த வனப்பகுதியில் இது இருக்குது. நீங்கள் நினைக்கிறது சரிதாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா மையத்தின் கிளை தான் இந்த ஈஷா கிராமம். அட எங்கப்பா, எவ்வளவு பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் ஏரியான்னு பாருங்க. இதோ ஈஷா மையத்துக்கு வந்தாச்சு. உள்ளே போகலாமா? யோகி ஜக்கி வாசுதேவ் அவர்களால் 2005ஆம் ஆண்டு மலைப்பாங்கான பகுதியில் 1300 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த யோகா மையம் உருவாக்கப்பட்டிருக்குங்க. தியானம் பற்றி ஆங்காங்கே விளக்கப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கு. வரிசையா சத்குரு நூல்கள், இஷா ஆசிரம மணிகள், கைவேலை பொருட்கள், கடைகள் இங்க இருக்கு. வெளிநாட்டினர் நிறைய பேர் இங்க சேவை செய்யறாங்க. ஒரே நேரத்தில் 500 பேர் சாப்பிடும்படியான சாப்பாட்டு கூடம். முழுக்க முழுக்க சைவ உணவு மட்டுமே இங்க கிடைக்குமா? குழந்தைகளை மகிழ்விக்க இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. அட, குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் விளையாடுறாங்க பாருங்க. வழியாதான் பிரம்மாண்டமான யோகா அரங்கத்துக்கு போகணும். அழகான நீர்ப்பூ கோலம் நம்மை வரவேற்கிறது. இதுதான் பிரம்மாண்டமான யோகா அரங்கம். இந்த அரங்கத்துல ஒரே நேரத்துல 1000 பேர் உட்கார்ந்து தியானம் பண்ண முடியுங்க. அடேங்க அப்பா, என்ன ஒரு பிரம்மாண்டமான நுழைவாயில் பாருங்க. மிகப்பெரிய ஆதியோகி சிவன் வெண்கல சிலை உள்ளது. ஓம் என்கிற சப்தம் மட்டும்
அங்கே சன்னமாய் ஒலிக்கிறது. அமைதியாய் நடந்து சென்று அங்குள்ள தியானலிங்கத்திற்கு நாமே அபிஷேகம் செய்யலாம். அமர்ந்து தியானம் செய்யலாம். இயற்கையோடு இணைந்து இறைவனை வழிபடுவது பேரானந்தம் அல்லவா? ஆனந்தத்தை அனுபவியுங்கள். மறுபடியும் சந்திப்போம். டாடா.